Good morning students, I am MRK. Today class 12th standard, chapter 12th, district mathematics. District mathematicsல வந்து தனிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மீடியத்தில். எக்ஸசைஸ் 12.2 ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி செய்கிறது 12th சம். இதில் வந்து வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்கு. பட் ஆனால் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி செய்வாங்க இதை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு செய்யணும். அதை நம்ம இன்னொரு வீடியோஸில் தனியாக வேணால் ஒரு வீடியோஸில் பார்ப்போம். முதல்ல இதை ட்ரூத் டேபிளில் போட்டு ப்ரூவ் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்கிதுன்னு. டாட்டாலஜி கிடைக்கணும்னா எல்லாமே டிடின்னு கிடைக்கணும். கடைசி காலம்ஸ் கண்டைன்ஸ் ஒன்லி. கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா கடைசி காலம் ஒன்லி கண்டைன்ஸ் எஃப்னு வரணும். எது வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிக்யூன்னு பயன்படுத்திருக்கனால பின்னு ஒன்று எடுக்கணும், நம்ம தான் எடுக்கணும். சரிங்களா? க்யூன்னு ஒன்று எடுக்கணும். டபுள் டி டபுள் எஃப் எடுத்துரு. நெக்ஸ்ட்டு டிஎஃப்னு மாற்றி எடு. டிஎஃப் அப்படின்னு எடு. குட். இப்போ ஒன்று இந்த ப்ராக்கெட் உள்ள கண்டுபிடிப்போம். க்யூ இம்ப்ளாய்ஸ் பி. க்யூ இம்ப்ளாய்ஸ் பி, அதாவது இங்கிட்டு போகுது க்யூ இம்ப்ளாய்ஸ் பின்னு. புரியுதா? அப்போ இங்கிட்டு தான் டிஎஃப்னா எஃப்னு பார்க்கணும். இந்த இடத்துல டிஎஃப் இந்த இருக்குவார், இங்கிட்டு இருந்து ரீட் பண்ணிப்பார். நாம் ஆரம் மார்க் பண்ணியிருக்கேன்ல. டிஎஃப் அப்படின்னா எஃப். டிஎஃப்னா தான், எஃப்டின்னு சொல்லலை, டிஎஃப்னா தான். மற்ற எல்லாமே வேறு தான் இருக்குது. அப்போ எல்லாமே டி அப்படின்னு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக எழுதிக்க, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கணும்ல. ரைட். நெக்ஸ்ட்டு பி இம்ப்ளாய்ஸ் க்யூ இம்ப்ளாய்ஸ் பி அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சருக்கும் இந்த பின்றதுக்கும் பியிலேருந்து தான் இம்ப்ளைஸ் பண்ணியிருக்கு ரெண்டுக்கும். அப்போ டிஎஃப்னா எஃப்னு வரணும். டிஎஃப்னு இருக்கான்னு பாரு, எஃப்டின்னு இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே டி. இப்போ எல்லாமே என்னது? டி. அவ்வளோதான். அப்போ இதை ஒரு டேபிள்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுட்டு therefore லாஸ்ட்டு காலம்ஸ், கடைசி நிரல், லாஸ்ட் காலம் கண்டைன்ஸ் only f. therefore the given statement is contradiction அப்படின்னு எழுதிடணும். கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு எழுதிடணும். ஓகே சொல்கிறது? ஓகே. இது வந்து வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள். இது நான் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் அவன் கேட்ட கேள்வி வந்து வித்தவுட் யூஸிங் இருக்குது. இதை அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் பார்ப்போம். நான் இப்போதைக்கு வந்து யூஸிங் ட்ரூத் டேபிளில் போட்டிருக்கேன். இதை எடுத்துகிட்டு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே. இப்படி போடலாம். இருந்தாலும் உனக்கு அடுத்ததில் நம்ம பொறுமையாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ.